ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 1 ராஜாக்கள் அதிகாரங்கள் 3 முதல் 5 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை வேண்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். கிபியோனுக்கு போய் இந்த மேடையிலே 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கர்த்தர் அந்த ராத்திரியிலே அவன் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை இடத்தில் கேள் என்று சொன்ன பொழுது சாலமோன் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். சரியான முறையிலே ஆளுவதற்கு ஞானத்தை வேண்டும் என்று இந்த விண்ணப்பம் தேவ சமூகத்திலே அது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. எனவே ஆண்டவர், உன் வார்த்தைகளின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் என்று சொல்லி, இதுவும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களிலே சமாதானம் இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். நீ என் கட்டளைகளின்படி நியாயங்களில் நடந்தால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனவே ஞானத்தோடு இங்கு சாலமோன் ஆளுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உடனடியாக 2 வேசி ஸ்திரீகள் அங்கே நியாயம் கேட்பதை குறித்து பார்க்கிறோம். அவருடைய குழந்தை ஒவ்வொருவருக்கும் ஒரு குழந்தை உண்டு, ஆண் குழந்தை. அந்த குழந்தை என்னுடைய குழந்தைக்கு இழந்து விட்டது. இப்பொழுது மீதி இருக்கிற ஒரு குழந்தைக்கு 2 ஸ்திரீகளும் உரிமை பாராட்டுகிறார்கள். சாலமோன் சரியான முறையிலே அந்த நியாய தீர்ப்பை குறித்து நியாயத்தை அந்த ஞானத்தோடு இருதயத்தின் மூலமாக நிலைநாட்டுவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 4வது அதிகாரத்திலே சாலமோன் சரியான முறையிலே ஆளுநர்களை, அதிகாரிகளை நியமிப்பதை குறித்தும் பார்க்கிறோம். அவருடைய பெயர்கள் எல்லாம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமது பெயர்கள் எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் ஜீவ புஸ்தகத்திலே நம்மையும், ஞாபக புஸ்தகத்திலே நம்மையும் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். சாலமோனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுகிறது, அதை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் இந்த 4வது அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோனின் ஞானத்தின் வாழ்க்கையை பற்றியும், ராஜா என்ற நிலைமையிலே அவனது பொறுப்புகள் பற்றியும் பரந்த அறிவும், நன்மை தீமை பகுத்தறிவும் திறமையும் உள்ளடங்கியிருக்கிறது என்பதை இங்கே காண முடியும். சாலமோன் 3000 பழமொழிகள் எழுதினான். அவற்றில் பல நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. தேவ ஞானத்தை பெற்றிருந்த சாலமோன் எப்படி தன் வாழ்க்கையின் பிற்பகுதியிலே தேவனை மறந்து வேறு தேவர்களை பின்பற்றி வழிபடும் நிலைமை ஏற்பட்டுவிட்டது என்பதை குறித்தும் நாம் இந்த வேதத்திலே பார்க்க முடியும். இதிலிருந்து ஞானத்தை பெற்றிருப்பதும் ஞானத்தை பின்தொடர்வதும் 2 வித்தியாச செயல்கள். நாம் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு ஞானத்தில் தேவனை பின்பற்ற வேண்டும், தேவனுடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். சாலமோனுடைய ஆவிக்குரிய வீழ்ச்சி ஒன்று ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னதென்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி, தேவனுடைய சித்தத்துக்கு மீறி அந்நிய பெண்களை திருமணம் செய்து அது இங்கே அப்படியான தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி போகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 5வது அதிகாரத்திலே தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான பணிகளுக்கான ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 5 முதல் 8வது உள்ள அதிகாரங்கள் தேவன் தமது சமூகத்தையும் மகிமையும் என்றென்றைக்கும் வெளிப்படுத்தத்தக்கதாக அவருக்கு ஒரு தேவாலயத்தை கட்டும்படி சாலமோன் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி கூறுகிறது. அந்த ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலமாகவும் இருந்தது, மக்கள் கூடி தேவனை தொழுது கொள்ளும் இடமாகவும் இருந்தது என்பதை தொடர்ந்து இந்த வேத புத்தகத்திலே மற்ற அதிகாரங்களிலே நாம் வாசிக்க முடியும். அந்த தேவாலயம் எருசலேமின் மோரியா மலையின் மேல் கட்டப்பட்டிருந்தது. அதை கட்டி முடிக்க 7 வருடங்கள் ஆயின. அந்த தேவாலயத்தின் திட்டத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக தாவீதுக்கு ஆண்டவர் தாமே வெளிப்படுத்தி இருந்தார். இந்த தேவாலயம் கட்டுகிறதான இந்த பணிகளுக்காக என்னென்ன பொருட்கள் தாவீது தன் மரணத்துக்கு முன்பதாகவே சேமித்து வைத்திருந்தான் என்பதையும் நாம் காண முடியும். கர்த்தருடைய
சித்தத்தை அறிந்து கொள்வோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ஞானத்தின்படி நமது வாழ்க்கையிலே தேவ சித்தத்திற்கு எதுவாய் நாம் நமது வாழ்க்கைக்கு தேவன் சமூகத்தில் அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்திலே வசனத்தின்படி வார்த்தையின்படி நடந்து அவரை நலித்திருப்போம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.